ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு பாண்டியன் ஸ்டோர் மகா சங்கமம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. மலர் மதி மாதிரி ஒரு போல்டான கேலாக மாறினா நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தங்கராஜ் கோமதியோட சமையலை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் இன்னைக்கு சமைச்சது? எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இது நான் எப்பவும் சாப்பிட்ற டேஸ்ட் இல்லையே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னோடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, கோமதி மீனாலாம் தான் மாப்பிள்ளை இன்றைக்கி சமைச்சாங்க. ஓ அப்படியா, எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொன்னோடனே கோமதி கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, நானும் அந்த காலத்தில் இதை விட சூப்பராக சமைப்பேன். மாப்பிள்ளை கல்யாணம் ஆன புதுசில் என் சமையலையும் சாப்பிட்டு அப்படி தான் சூப்பராக இருக்குங்க அத்தன்னு சொல்லுவார். இப்போல்லாம் எங்கே கால் வலிக்குது, கை வலிக்குது, நகர முடியல அப்படின்னு உடனே எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிக்கிறாங்க. தங்கராஜ் நெக்ஸ்ட் டே எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னருக்கு கூப்பிட்றாங்க. மலரையும் பாக்கியராஜையும் மட்டும் கூப்பிடவே இல்லை. நைட்டு எல்லாரும் தங்கராஜ் வீட்டுக்கு டின்னருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மலரும் பாகியராஜும் மட்டும் கிளம்பாமவே நிற்கிறாங்க. டேய் என்னடா நீங்கள் இன்னும் கிளம்பாமவே நிற்கிறீங்க? பாகியராஜ் சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் வரலப்பா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ராஜலக்ஷ்மி, என்னது வரலையா? மாப்பிள்ளை வந்து அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிருக்காரு, நீ வரலன்னா என்ன மரியாதையாக இருக்குமா அது? ஏன் எல்லாம் அவ வேலையா? இல்லைம்மா, அவர் எங்களை கூப்பிடவே இல்லை, நாங்கள் எப்படி வர்றது? மாப்பிள்ளை எல்லாரையும் வாங்கன்னு தானே கூப்பிட்டாரு, ஏன் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்களா? மாப்பிள்ளை கூப்பிட்டு போகலன்னா தப்பாக நினச்சிக்க போகிறாரு. போங்க போய் ரெடி ஆகிட்டு வாங்க, கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே பாக்கியராஜும் மலரும் உள்ளே போயிட்டு சரிப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. எங்கே சுரேஷையும் மதியையும் காணோம். இதோ ரெடி ஆகிட்டோமா. மதி சாரி கட்டிட்டு வரதை பார்த்தோன்னே சுரேஷ் அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறாரு. ஒரு நிமிஷம், அடேங்கப்பா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சுரேஷ் நினைக்க, மீனால் சொல்கிறாங்க, வாங்க வாங்க டைம் ஆச்சு கிளம்பலாம், சுரேஷ் பார்த்தது போதும், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. காரில் போயிட்டுருக்கும் போது கோமதி அவங்க ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் பண்ணி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஏங்க இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கூடயே பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எப்போவுமே இப்படி தானா இல்லை இப்போ தான் அப்படியா? மீனா சொல்கிறாங்க, எங்கள் அத்தை எப்போவுமே அப்படி தான், கொஞ்ச நேரம் கூட அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. மாமா கடைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு 100 டைமாவது கால் பண்ணி பேசிடுவாங்க, அவ்வளோ லவ் அப்படின்னோடனே கோமதி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி அதை பார்த்து முறைக்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு கண்ணாடியில் மதி முகத்தையே பார்த்துட்டு வராரு. அதை மீனா நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுரேஷத்தான் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் வீடு வரத்துக்கு? அவ்வளோதான் மீனா, வந்தாச்சு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவோம். 5 மினிட்ஸில் வந்துடுவோமா? அச்சோ அத்தான், அப்போனா சீக்கிரம் அதுக்குள்ளே மதியை பார்த்துக்கோங்க. என்னது? இல்லை சும்மா சொன்னேன். வீடு வந்துருச்சு. உடனே இறங்கி எல்லாரும் உள்ளே போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ரேவதி மட்டும்தான் இருப்பாங்க, தங்கராஜ் இருக்க மாட்டாங்க. நம்மளை வர சொல்லிவிட்டு இவர் எங்கேங்க ஆளை காணோம் அப்படின்னே ரேவதி, அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காருங்க, உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், நான் ஃபோன் பண்ணுறேன். தங்கராஜுக்கு ரேவதி ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக பிஸினே வந்துட்டுருக்கு. ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே தான் இருப்பார், எல்லாமே ஒருத்தரே பார்க்கணுன்னா எப்படி, எதுக்காக இருந்தாலும் அவரையே தான் கூப்பிட்றாங்க எல்லாருமே. கோமதி, ஓ அப்படிங்களா, வேலை இருந்தால் பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாகவே வரட்டும். ரேவதி சொல்கிறாங்க, வாங்க கைக்கல் உங்கள் நம்மளாம் சாப்பிட்லாம். சுரேஷ் சொல்கிறாங்க, இல்லைக்கா மாமா வந்துட்டோம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இல்லைடா சுரேஷே, அவர் வர லேட்டாகும், வா நீ நம்ம சாப்பிட்லாம். இல்லைக்கா மாமா வந்துட்டோம், பரவாயில்ல வெயிட் பண்ணலாம். எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே தங்கராஜ் வராங்க. பாக்கியராஜ் முன்னாடி நிற்கிறத பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு பாக்கியராஜை மட்டும் எதுவுமே கூப்பிடவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாக்கியராஜும் மலரும் சாப்பிட்றதுக்கு தயங்கி உட்காந்துருக்காங்க. மலர் சொல்கிறாங்க, எனக்கு வயிறு சரியில்லை ரேவதி, எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு எதுவும் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. பாக்கியராஜும் எதுவுமே சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிடுறாரு. தங்கராஜ் உடனே உள்ள ரேவதி கிட்ட போய், என்னடி உன் அண்ணன் இன்சல்ட் பண்ணுறானா? சாப்பிட்றதுக்கு தானே வந்தாங்க, அப்புறம் இவன் மாதிரி எழுந்திரிச்சு போயிட்டுருக்கான். இல்லைங்க, அவங்களுக்கு உண்மையாமே வயிறு சரியில்லாத இருக்கும். ஏய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாத, என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ முட்டாள் மாதிரி தெரியுதா? உன் அண்ணன் என்னடி என் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது? நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இப்போ போட்ட சாப்பாட்டை உன் அண்ணன் சாப்பிட்டே ஆகணும்.
பாக்கியராஜும் மலரும் சாப்பிட வருவாங்களா வரமாட்டாங்களான்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.